உணவே மருந்து. நம் வாழ்வியல் முறையில் காலத்திற்கேற்ப பல்வேறு மாற்றங்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். அதில் நாம் தினசரி பேணி காக்க வேண்டிய நம் உடலை சரிவிகித உணவை உட்கொள்ளாமல் நோய்களை நாமே தேடி போய் வாங்கிக் கொள்கிறோம். உணவே மருந்தாவதை பற்றி தான் இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க போறோம். இது நம்ம அறிவலை. நான் உங்கள் கி மனிஷா. தூக்கம் நம்ம மறந்து வர பழக்க வழக்கங்கள்ல இதுவும் ஒண்ணுங்க. சரியாக சொல்ல போனா அன்றாட வாழ்வில் தூக்கமின்மை ஒரு பெரும் பிரச்சனையாய் போய் மருத்துவரை போய் பார்த்திருக்கோம் இல்லையா? என்னங்க, உண்மைதானே? சரி, அதுக்கு ஒரு தீர்வு சொல்றேங்க. தூக்கத்துக்கு சீரகம், வெங்காயம் போதுமாங்க. சில காரணங்களால சில பேர் தூக்கம் வராம தவிப்பாங்க. அந்த மாதிரி நேரங்கள்ல சின்ன வெங்காயத்தை நெய்யில வதக்கி ராத்திரி தூங்குவதற்கு முன்னாடி சாப்பிட்டா நல்ல தூக்கம் வருமாங்க. வெங்காயம் பிடிக்காதவங்க சீரகத்தை இளவறுப்பு வறுத்து பொடி பண்ணி வாழைப்பழத்தோடு தொட்டு சாப்பிட்டா ஆழ்ந்த உறக்கம் வருமாங்க. கல்லீரல் காக்கும் விளாம்பழத்தை நாட்டு சர்க்கரையோடு கலந்து வெறும் வயிற்றுல சாப்பிட்டு வந்தா நச்சு நீங்கி கல்லீரல் நல்ல வளம் பெறுமாங்க. வாயுவை விரட்டும் பெருங்காயம். வாயு தொல்லை, அஜீரண கோளாறு வந்தா வயிறு புடைச்சுக்கிட்டு மூச்சு விட முடியாத மாதிரி நேரத்துல 1/4 ஸ்பூன் பெருங்காய பொடியை மோர்ல கலந்து குடிச்சா ஜிவ்வுன்னு ஏப்ப வருமாங்க. சர்க்கரை நோய்க்கு மாங்கொழுந்து. சர்க்கரை நோயாளிகள் யாரோ சொல்றதையெல்லாம் சாப்பிட்டு வராங்க. யாரும் சீண்டாத மாவிளை கொழுந்தை, துவரம் பருப்பு, உப்பு சேர்த்து வேக வைத்து சாப்பிட்டு வந்தா நோய் கட்டுக்குள்ள வந்துருமாங்க. இது தெரியாம நம்ம இவ்வளவு நாளா எதையோ ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். பிரச்சனை யாருக்கு எப்போ எப்படி வரும்னே தெரியாது. ஆனா அது ரொம்ப ஈஸியா சரி பண்ணலாமாங்க. வேலிகளை வளர்ந்து கிடக்கிற முசுமுசுக்க இலைய காலையில தோசை மாவோட சேர்ந்து சாப்பிட்டு வந்தாலே நிவாரணம் கிடைச்சிருமாங்க. மீண்டும் இன்னொரு சந்திப்பில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது கி மனிஷா. நன்றி, வணக்கம்.